இன்னைக்கு வந்து நான் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ரோஹித் சர்மா பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நியூஸில் வந்துருந்தது. அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதாவது யாரோ ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபேட்டாக இருக்கார், அப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்இம்ப்ரெசிவாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மீடியோகோர் பிளேயர், மீடியோகோர் கேப்டன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து இந்த கேப்டன் வந்து இது லக்குனால தான் இந்த கேப்டன் அந்த இதே பொசிஷனே வந்து கிடச்சிது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. அதுக்கு அவங்களே வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. டைரெக்டாகவே சொல்லியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து எப்படி இருக்கணும், அதாவது வந்து தே ஷுட் பி ஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைட்டாக தான் வந்து அவர் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இருக்கார், அதை குறைக்கணும்னு தான் நான் சொன்னேன். அப்புறம் வந்து பாடி ஷேமிங்லாம் நான் எதுவும் பண்ணலை, இதுக்கு பின்னாடி எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இன்னொரு ஃபார்மர் கிரிக்கெட் பிளேயர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வந்து பாடி ஷேமிங்லாம் வந்து பண்ணுறது தப்பு, ஃபிசிக்கல் அவங்க பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், அவங்க வந்து நல்ல பிளேயர், அவர் நல்லா தான் விளையாண்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இதை வந்து இந்த போஸ்ட்டை போட்டிருந்தாங்க. இதில் வந்து பப்ளிக்கில் பார்த்ததுனால வந்து பப்ளிக் ஃபிகர் எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து நார்மல் தான் வருது. பட் இந்த பப்ளிக்கில் வந்தனால இப்போ கான்ட்ரவர்சி ஆனதுனால வந்து இப்போ இந்த ட்வீட் பண்ணதை வந்து டெலீட் பண்ண சொல்லி அவங்களுக்கு உயர்ந்த இடத்துல வந்து ஏதோ வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் இது வந்திருக்கு. அதனால் வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. ஃப்யூச்சர்லேயும் கேர்ஃபுல்லாக வந்து அந்த ட்வீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட அவர் வந்து ஓடிஐயில் வந்து விளையாடிட்டு தான் இருக்கார். இது வந்து என்ன எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டீமாரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் வந்து டீமாரலைஸ் பண்ணுற மாதிரி சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து விளையாடுறதுங்கிறது வந்து அதுலேயே வந்து டவுன் ஆகிடும். அப்புறம் வந்து அவங்க வின் பண்ணுறது, அவங்க விளையாடுறது வந்து ரொம்ப தடங்கல்கள் ஏற்படும். இதை பற்றி வந்து ரோஹித் சர்மா வந்து எதுவுமே பேசலை, அவர் வந்து அமைதியாக தான் இருக்கார். இது வந்து ஆனாலுமே வந்து என்னென்னா மன உளைச்சலை வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும். என்ன இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து மனத்தில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இது நம்ம வந்து மற்றவங்கள பற்றி ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் சொல்லும்போது மனசில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறனால வந்து இப்போ ஓடினா தான் இவங்களுக்கு வந்து ரன்ஸே வரும். இதை வந்து அந்த மாதிரிலாம் ரன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கும்போது வந்து பாடி வந்து வெயிட்டாக இருந்ததுன்னா வந்து அவங்களால ஓடவே முடியாது. அதனால் வந்து அவங்களே வந்து அவங்களுடைய இது வந்து ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. இது வந்து நம்ம மென்டல் ஹெல்த்து, அப்புறம் ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றி, அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேங்க. அதெல்லாம் போய் பாருங்கள், பார்த்தா தெரியும் எப்படி வந்து இது வந்து வெளியில் வரலாம் என்ன ஏதுன்னு. இது வந்து நம்மளை பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் நம்மளை வந்து விட்டுரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.